என்ன லேட்டு? நான் டயத்துக்கு தான் வந்திருக்கிறேன். நீங்க தான் முன்னாடியே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. சரி சரி தோத்த போடு. பசி வயசா கெடுதமா, சீக்கிரம் போடு. உட்காருங்க. நாமளைக்கு அரோகர அன்னம் போடுதாயே. யோ, நானே வியாபாரம் இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து அரோகரா போடுறீங்க. அங்க போயா போயா அண்ணா, இங்க வாயா. எச்ச கையால கூட காக்கா ஓட்டாவாங்கள, நரகத்துலதான் தள்ளுவாங்களாம். ஏண்டா உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறேன். சேட்ட பேசுறியா? சேட்ட இந்தாமா ஒன்னு சொல்ல தெரிஞ்சுக்கிட்டியா? நாங்க ஏதோ பேசிட்டு போனா பேசுவீங்க அவ பல்லை இழுக்கிறா இல்ல, ஏன் பேச மாட்டீங்க? பாரு, என்கிட்ட மட்டும் வம்புக்கு வராத. ஆமா, யாருக்கு வம்புக்கு வரா? மறிக்குழுந்து நீ சும்மா இரு, அது பாட்டுக்கு பேசிட்டு போகட்டும். ஏப்போ, நான் என்ன பைத்தியமா? நீ பைத்தியம், இவன் பைத்தியம், அவ பைத்தியம். என்ன சொன்ன? பாரு, அள்ளி ராணிமான் புள்ளிக்கிட்டு குதிக்கிறேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது அள்ளி ராணி தான். என்னையா பாக்குற? சாப்பாடு வேணுமா? வா வந்து உட்கார். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு சோத்துக்கு பஞ்சமே இல்ல. உட்காரு. இங்க வா தம்பி, கல்யாணம் ஐயர் வீட்டு சாப்பாட்டுல இருந்து காதல் பாட்டா சாப்பாட்டு வரைக்கும் நான் போடுறேன். ஆனா அதுக்கு 2 தட்டு எல்லாம் சொல்றேன். இந்தா, இது ஏன் கிராக்கி. நான் தான் முதல்ல கூப்பிட்டேன். நீயா கூப்பிட்ட? ஏடி ஏன் கிராக்கி? இந்தாயா, நான் முழு சாப்பாடை உனக்கு ஒரு நாள் போடுறேன். உட்கார் உட்காரியா. ஏண்டி, எனக்கு வியாபாரம் இல்லாட்டி போகுது. நான் சும்மா போடுறேன் உனக்கு. இதையா நீ சாப்பிடு. கையிலையா குடுக்குற? நான் ஊட்டியே பண்றேன். யாருங்க? அட பாவி, நீயா? யார் நீ? உண்மையை சொல்லு. யார் நீ? நான் போ போ. உள்ள போ. போ. உட்கார். ஆமா, அங்க சோறு தின்னுட்டு இருந்தியே, போலீஸ்காரங்களை பார்த்து ஏன் ஓடி வந்த? எங்கயாவது திருடிட்டியா? பின்ன கொலைகளை பண்ணிட்டியா? அப்படி ஒண்ணும் செய்யலாமா? நான் போறேன். உட்கார். உன்னை பார்த்தா பயமாவும் இருக்கு, பரிதாபமாவும் இருக்கு. இந்த பாரு, உள்ளத சொல்லிவிடு. போலீஸ்காரங்களை பார்த்து ஏன் ஓடி வந்த? என் சோக கதையை இறக்கி வச்ச சுமதாங்கி கூட சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். வேண்டாம், நான் வரேன். இரு, சும்மா சொல்லு. மனசுக்குள்ள ஏதாவது கவலையை வச்சுக்கிட்டு இருந்தா அது கடைசியில ஆளையே சாகடிச்சிடும் சொல்லுவாங்க. பயப்படாத. இத பாரு, எருது பொண்ணு காக்கைக்கு என்ன தெரியும்னு நினைக்காதே. நானும் உன்ன மாதிரி ஒரு அனாதைதான். கஷ்டத்துல வளர்ந்தவன். என்னால முடிஞ்சா உனக்கு உபகாரம் செய்வனே தவிர காட்டி கொடுக்க மாட்டேன். என்ன நம்பு. என்றாவது ஒரு நாள் என் கதையை நான் யாரிடமாவது சொல்லித்தான் தீர வேண்டும். ஈர நெஞ்சத்தோடு நீ அதை கேட்பதால் உன்னிடம் சொல்லுகிறேன். ஆனால் என் சோக வரலாற்றை கேட்கும் கடைசியாளும் முதலாளுமாக நீதான் இருக்க முடியும். படித்து பட்டம் பெற்றவர்களுக்கே வேலை கிடைக்காத இந்த காலத்தில் பராரியான எனக்கு எங்கே வேலை கிடைக்கப் போகிறது? என்னை நம்பி என் அக்காளும், என் அக்காளை நம்பி நானும், எங்கள் இருவரையும் நம்பி அல்லியும் வாழ்ந்தோம். அல்லியா? என் அக்காள் மகள். எங்கள் குடும்பம் வறுமையிலே அடிபட்டு உழன்றது. அந்த வறுமையை போக்குவதற்காகத்தான் நான் பட்டாளத்தில் சேர்ந்தேன். அங்குதான் பாடுபட்டு பணம் திரட்டினேன். அப்போதுதான் எங்கள் வீடு ஏலத்திற்கு வந்துவிட்டது என்ற செய்தி அறிந்தேன். உடனே சேர்த்த பணத்தை எடுத்துக்கொண்டு என் அக்காளை பார்ப்பதற்காக விடுமுறை பெற்று புறப்பட்டேன். ஆனால் எதிர்பாராத விதமாக என் விடுமுறை ரத்தாகிவிட்டது. செய்வதறியாது திகைத்த நான் என் நண்பன் ஒருவனை நம்பி நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் சில சாமான்கள் அடங்கிய பெட்டியையும் அவனிடம் கொடுத்து என் அக்காளிடம் சேர்த்து விடும்படி கூறினேன். ஆனால் வைரம் போல் காட்சி அளித்த அந்த நண்பன்
தான் ஒரு கண்ணாடி கல் என்பதை நிரூபித்து விட்டான். எனக்கு துரோகம் செய்து விட்டான். ஏன் அந்த பாவி பெட்டியை கொடுக்கலையே? பெட்டியை கொடுத்திருந்தால் இன்று இந்த அவல நிலை எனக்கு ஏன் ஏற்பட்டிருக்க போகிறது? நீ அவனை மறுபடியும் பார்க்கவே இல்லையா? அவனை பார்த்தால், மறுபடியும் அவனை பார்த்தால், சற்று முன்பு நீ சொன்னாயே கொலைகாரனை போல் காட்சியளிக்கிறாய் என்று, அந்த வார்த்தையை உண்மையாக்கி இருப்பேன். அப்புறம் 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 என்ன? என் உயிரையும் உடலையும் வளர்த்த என் அன்பு அக்காள் அல்லியுடன் நடுத்தருவில் அனாதையாய் நிற்கும் செய்தி அறிந்தேன். குண்டடிபட்டு குற்றுயிராய் கிடந்த நான் விடுமுறைக்காக அதிகாரிகளிடம் மன்றாடினேன், மண்டியிட்டேன். கிடைக்கவில்லை விடுமுறை. அடியாத்தி, இப்படியா கதை? ஆமா, உங்க அக்காவை பாத்தியா? மானம் போய்விட்டது, ஈடு போய்விட்டது, அக்காள் காடு போய்விட்டாள். என்ன, செத்து போயிட்டாங்களா? பாவம். ஆமா, அந்த பொண்ணு அல்லி என்னாச்சு? என்ன ஆயிற்று? எங்கு போனாள்? யாருக்கு தெரியும்? அவளை தேடிக்கொண்டுதான் நான் அலைகிறேன். ஆனால் அல்லியை நான் சிறு வயதில் பார்த்தது இப்போது எப்படி இருக்கிறாளோ? சீக்கிரம் கண்டுபிடித்து விடுவேன். நான் வருவேன். போறியா? சாப்பாட்டுக்கு என்ன செய்வ? அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் கிடைத்த போது சாப்பிடுகிறவன். இந்த பாரு, நீ அல்லியையும் தேடணும், சாப்பாட்டுக்கும் சம்பாதிக்கணும். இதுக்கெல்லாம் சேர்த்து நான் ஒரு வழி சொல்றேன். அதுபடி கேக்குறியா? என்ன? எங்க அப்பா வச்சுட்டு போன சைக்கிள் ரிக்ஷா இருக்கு, அதை ஓட்டி பொழைச்சிக்கே. சைக்கிள் ரிக்ஷா? ஏன் வெக்கப்படுறியா? மானத்தோடு எந்த வேலையை செய்தால் என்ன? அதான பார்த்தேன். உன் பேர் என்ன? பாண்டியன். பாண்டியன்? அடே அப்பா, உனக்கு ஒரு காலத்துல இந்த நாடே சொந்தமா இருந்தது. உன் பெயர்? ரொம்ப வாசனையான பேர் தான், மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்து. சேச்சே, கொஞ்சம் கூட மனசுலையே. மன்னிச்சுங்க, நான் அவரு. ஓஹோ, ராதாகிருஷ்ண நாடகம் நடத்துறா போல இருக்கு. நீங்க நளினி? நீங்க தானே? வாங்க வாங்க, உட்காருங்க. இத வந்துட்டேன். இந்தாங்க, மோர் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கங்க. தேவையில்லை. கண்ணப்பன் அப்படி சொல்லக்கூடாதுமா. உங்களை பத்தி அவர் நிறைய சொல்லிருக்காரு. என்ன சொன்னாரு? என் வாழ்க்கையை சுட்டு பொசுக்கிய சோக கதையை சொன்னாரா, இல்ல எப்படி இன்னும் சாகாம இருக்கா இந்த நளினின்னு கேட்டாரா? அவசரப்பட்டு பேசுறீங்களேம்மா. யார் அவசரப்படுறது? எதையும் அவசரப்பட்டு செய்யறதெல்லாம் அத்தான் தான். அவரா? நான் சொன்னா நீ கேட்க மாட்டதான். உன்னை போல நம்பி நம்பித்தான் நட்டாத்துல தவிக்கிறேன். மண்புதரை நம்பி கூட கடலை கடந்துடலாம், ஆனா இவரை நம்பி வாழ்வை கடத்த முடியாது. கோட்டுல குத்திக்கிற பூவாத்தான் பெண்களை எண்ணி உனக்கு தாலி கட்டி இருக்காரு. எந்த நேரமும் உன்னை கசக்கி எறிஞ்சிடுவாரு. அந்த நிலைக்கு வந்து நீ தவிக்கிறதுக்குள்ள 10,000 ரூபாய் தர்றேன். இப்பவே எங்கேயாவது போய் நிம்மதியா இரு. 10,000? ஏன், 1,00,000 ரூபாய் தர்றேன். வேணும்னா எங்க சொத்தையே எழுதி தர சொல்றேன். நளினி, தப்பான அபிப்பிராயத்தோட வந்திருக்கு. ஏமாற்றம் அடையிறப்போ நமக்குள்ள ஏற்படுற எரிச்சலை எரிமலை ஆக்கிக்கிட்டா அது நம்மையே சுட்டு பொசிக்கிடும். பூவை பறிச்சு சூடிக்கிறதா பெண்களுக்கு அழகே தவிர பிறர் புருஷனை பறிக்கிறது பெண்களுக்கு அழகில்லம்மா. எனக்கு இருந்த என் அத்தான தட்டி பறிச்சுக்கிட்ட நீ ஏன் எனக்கு புத்தி சொல்ற? வேற யாரு சொல்லுவாங்க? வீட்டை விட்டு இன்னும் ஒரு வீட்டுக்கு வந்து சண்டை பிடிச்சா வீட்டுக்காரங்க புத்திமதி சொல்லத்தானே செய்வாங்க. என்ன சொன்னா? சன்னியாசி, புது உறவில புத்தி தடுமாறாது. நினைச்சு பாருயா, என் அத்தான் கூட வாழ்க்கை நடத்த இந்த அனாதி கிட்ட என்ன இருக்கு? அவர் மனசு தெரிஞ்சு நடக்க ஒரு எஜுகேஷன் இருக்கா? நாகரிகமா நடந்துக்க எட்டிகேட் தெரியுமா? அவருக்கு ஈக்குவலா ட்ரெஸ் பண்ணத்தான் தெரியுமா? என்ன தெரியுமா அவளுக்கு? தட்டீசால் ரைட்டுமா. ஒரு குடும்ப பொண்ணு எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க அதுக்கு தெரியும். நீ கவலைப்படாத. பங்களாவில வாழ்ந்தவரை உன்னால எப்படி சந்தோஷமா வச்சிருக்க முடியும்? அவர் சந்தோஷமா இருந்தா உனக்கு போதும் இல்ல? ஆமா, எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா தான் என்னோட இருக்காரு. அவரு கவலைப்படுறப்போ உனக்கு சொல்லாம இருப்பேனா தங்கச்சி? நீ போயிட்டு வாமா. பாத்தியாம்மா, அந்த பெண்ணுடைய பெருங்குணத்தை. இந்த பாக்கியம் தான் உங்க வீட்டுக்கு வந்து பாக்கியலட்சுமியா விளங்க போகுது. உங்க அத்தான் சாமான்யமானவரா?
தெரியாமலா கல்யாணம் பண்ணிருப்பாரு? அத்தான் குயிலை விட்டு விட்டு கோட்டானை தேடிய குருடன், மாளிகை விட்டு விட்டு மண்குடிசைக்கு வந்து விட்ட மடையன், மானோடு விளையாட மறுத்து விட்டு இந்த மலைப்பாம்பு வாயில விழுந்து விட்ட மோசக்காரன், நம்பிக்கை துரோகி, படித்த முட்டாள். என்ன பத்தி எது வேணும்னாலும் சொல்லு. ஆனா அவரை பத்தி ஏதாவது சொன்னேன் உன்னை உயிரோட விட மாட்டேன். போவலியே. ஓ நளினி, எப்ப வந்த? போதும் வரவேற்பு. உன் வீட்டுக்கு வந்ததுக்கு நல்ல மரியாதை கிடைச்சது. என்ன நடந்தது? தம்பி என்கிட்ட கேள. நான் தான் மயில் கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்கேனே. என்னையா நடந்தது? இப்ப பாத்தியல்ல அந்த பொண்ணு வீடு ஏறி வந்து கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சு. பாவம் அப்பாவி இந்த பொண்ணு பேசாமதான் இருந்துச்சு. உன்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுதான் தாமதம். கபா கபகபா நான் அப்படி அசந்துட்டேன். ஓஹோ பாக்கியம், நளினி உன்னை என்ன சொன்னா? ஒண்ணுமில்லை. பின்ன ஏன் இப்படி நீ கண்கலங்குற? எங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அம்மா என்ன சொன்னாங்க? பெண்கள் எது வேணும்னாலும் பொறுத்துக்க முடியும், ஆனா தன் புருஷனை யாராவது கேவலமா பேசினா பொறுத்துக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அது உண்மைன்னு இப்பதான் தெரிஞ்சது. அதனாலதான் நடுநிகிட்ட கோவப்பட்டேன் போல் இருக்கு. ஐயோ, இதெல்லவா பதிவக்தி. 1 2 3 4 1 2 3 4 next. Pati. 1 2 3 4 1 2 3 4 start. போகனா போ, சரியா இல்ல கூடி போ. கரெக்ட். அந்த பார்வை இங்கே கூடாது. இது கலைக்கூடம், கலைப்பார்வை தேவை. 1 2 3 4 1 2. அந்த போஸ் தெரியலையே. தெரியலையா? தெரியுமா? தெரியாது, கேட்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்த மாதிரி நடிக்க கூடாது. அது கலைக்கு ஆபத்து. அதை ஆரம்பத்திலேயே கிள்ளிவிட வேண்டும். ஆமா, அப்படி செய்யாததுனாலதான் நீ இப்படி இருக்கா. நீ இவ்வளவு பெரிய ஆளுங்க எங்களுக்கு தெரியாம போச்சு. அது உங்களுக்கு தெரியாதா? பரவாயில்லை, அதை நானே சொல்லுகிறேன், நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். அதோ அதுதான் சார் என்னுடைய மகன். இவனால கலை பைத்தியம் ஆயிட்டான். இதோ என் மகன் சார், படிப்பே போச்சு. இதுதான் சார் என் தங்க. படுபாவி, கலைன்னு பிள்ளைங்களை எல்லாம் வசியம் பண்ணிட்டான். அமைதி அமைதி அமைதி. இங்கே என் மகள் என் மகன் என்ற பேதமே கூடாது. நாம் எல்லோரும் கலைத்தாயின் குழந்தைகள். நாம் மிஸ்டர் கலைப்பித்தன், ஸ்டெடியா நின்னு பேசுங்க. உங்க மேல உள்ள குற்றச்சாட்டுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண ஆர்டரோட வந்திருக்கிறேன். பலே பலே பலே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இங்குதான் அரசு செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்தீர்களோ? எஸ். மோகனா, கலங்காதே. என் மீது உண்மையான அன்பு இருந்தால் நான் விட்டு செல்லும் பணியை ஏற்று நடத்து. அடுத்த ஜென்மத்திலாவது உன் எண்ணம் நிறைவேறும். மாணவ மணிகளே, உங்களுக்கு கடைசியாக என் பொன்மொழிகள். அதாவது, உலகத்திலே ஆண்களுக்கு தேசபக்தியும் பெண்களுக்கு பதிபக்தியும் தேவை என்று கூறியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். நான் சொல்லுகிறேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கலைபக்தியும் வேண்டும் என்று. அப்போதுதான் நாடும் வீடும் மேன்மையடையும். நான் வருகிறேன். முடியாது முடியாது. ஆர்வ துடிப்பு. மாணவிகளே, சிஷ்ய கோடிகளே, அவசரம் கூடாது. கலைஞர்களுக்கு அவசரம் கூடாது. என்னை பின்பற்றுவதற்கு பக்குவம் போதாது. பொறுத்திருங்கள், நானே உங்களை வந்து அழைத்து செல்லுகிறேன். வருகிறேன். கலை வாழ்க! கலை வாழ்க! கலை வாழ்க! அடடே, வந்துட்டியா? என்ன டல்லா இருக்க? நல்லா இருக்க. கல்லாவிலையா உட்காந்து வேலை செய்யறேன், குஷியா இருக்கிறதுக்கு. புதிர் போட்டு பேசுறியா? ஆமா, ரிக்ஷா எப்படி இருக்கு? ரிக்ஷாவா இது? ரிக்ஷா இல்லம்மா, இது ரிஸ்கா. காயலாங்கடையில போட்டா கூட நான்லாம் கொடுக்க மாட்டேன். அட, வேலை எப்படி இருக்குன்னா? வேலையா? அம்மா, இது உண்மையிலேயே மனுஷன் செய்யற வேலை இல்லை. இதுக்கு ஏதாவது ஒரு குதிரையாவது ஒரு மாட்டையாவது வாங்கி கட்டு. அம்மா, இப்ப சொல்லி என்ன பண்ற? வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் குளி. உடம்பு வலியாவது போகட்டும். நீ முதல்ல உன் காசை பிடி. துண்டுங்க. அங்கேயே வச்சிருக்கேன்.
ஆமா, உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த நிறம் தான் பிடிக்கும்னு? எது? என்ன என்ன எந்த நிறம்? ஆசையோட எனக்கு கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்துட்டு என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியே. நீ பெரிய நாடகக்காரன் தான் போல் இருக்கு. எனக்கு நடிக்க கிடிக்க ஒண்ணும் தெரியாது. எதை? ஓ, இது யார்? என்ன நீ? சவாரி வந்தவங்க மறந்து சைக்கிள்ல வச்சுட்டு போயிட்டாங்க. நாளைக்கு வந்து கேட்டா கொடுத்துடலான்னு வச்சிருக்கிற. அதை தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. என்ன நீ? அப்போ இது எனக்குன்னு வாங்கிட்டு வரலையா? உனக்கு இவ்வளவு விலை கொடுத்து எங்க அள்ளி இருந்தா என்ன இப்படித்தான் கேட்பா இல்ல? எப்படி கேட்பாளோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஏமாத்தம் தான். உனக்கு வேணும்னா வேற இது மாதிரி வாங்கிக்க. கடை தெரியாத? கடை எனக்கு தெரியும். வா, ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன். நெசமா வாங்கி தரியா? இது விளையாட்டுக்கு என்ன வேண்டி இருக்கு? நான் ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன். வா. என்ன? சரி, நேரம் ஆச்சு. வா சாப்பிடலாம். என்ன இது? நம்ம கல்யாண வேட்டி படவில தொட்டில் கட்டி இருக்கிற? முதல் குழந்தைக்கு அப்படித்தான் கட்டணுமா? பாக்கியம். அவன் பாத்துட்டு போறான். பாக்கியம். பாக்கியம். ஐயே, என்ன இது? மறுநாடி அரைச்சி வச்சிருந்தேன். அதுல போய் கை வச்சிட்டீங்களா? இருங்க இருங்க. பாத்தீங்களா எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்கு? ஆமா ஆமா, நீங்க இப்படி ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அப்படி கண்ணை உறுத்துது. என்ன சன்னாசி? அந்த வீட்டுக்கு போனா எப்ப வந்தீங்க எப்ப போனீங்கன்னு ஒரு வார்த்தை உண்டா? அதான் போகட்டும். சாகத்துக்கு கொஞ்சம் பசு மோர், அது ஏது? அதெல்லாம் போகட்டும், மைனர் மேட்டர். உங்களுக்கு வந்த இந்த தந்தி அவங்களை என்ன பண்ணிச்சு? ஆமா. என்ன இது? இது வந்து 3 நாள் ஆச்சு. இதை தேட நாம் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமா? எங்கயா தந்தி இருக்கு? என்னங்க தந்தியில? ராணுவத்தில இருந்து மறுபடியும் அழைப்பு வந்துருக்கு. 2 நாளைக்கு முன்னாடியே நான் புறப்பட்டிருக்கணும். கண்ணாச்சி, ஐயா 8 மணிக்கு வண்டி இருக்குது இல்ல? இன்னும் 1.5 மணி நேரம் தானே இருக்கு. அப்ப நான் உடனே புறப்பட்டாகணும். பாக்கியம், போய் என் பெட்டி படிக்கலாம் எடுத்து. என்ன பண்ண? இல்ல, பட்டாள் முன்னாவே. ஏன் பயமா இருக்குதா? பைத்தியம். இது பாரு, என் உயிருக்கு எந்த வித ஆபத்தும் வராது. அப்படி சொல்லக்கூடாது. நல்ல நாளும் பெரிய நாளுமா ஏன் இப்படி பேசுறீங்க? தம்பி, என்ன ஐயா தொட்டில் கட்ட வேண்டிய நாள் வந்தாச்சா? பாவம், இந்த நிலைமையில அந்த பொண்ணை விட்டுட்டு போறியே, அது மனசு என்ன பாடுபடும்? ஆமா சன்னாசி, எனக்கு கூட அவளை இந்த நிலைமையில விட்டுட்டு போறது கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. என்ன செய்யலாம் சன்னாசி? உங்களை நம்பித்தான் என் பாக்கியத்தை இங்க விட்டுட்டு போறேன். தம்பி, அத நீ என்கிட்ட சொல்லணுமா? என் கடமையாச்சே. அடிக்கடி லெட்டர் போடுறேன், உங்க பேருக்கு பணம் கூட அனுப்புறேன். அந்த பிச்சை வேண்டாம், அந்த பிச்சை வேண்டாம். ஏன்னா பணம் பாருங்க, 4 நல்லதும் வரும், 4 கெட்டதும் வரும். அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு உங்களை தவிர வேற யார் இருக்கிறாங்க? நீங்க தான் அவளை கண்கலங்காம பார்த்துக்கணும். என்ன தம்பி, தர்ம சங்கடத்தில் கொண்டு வந்து விட்டுட்டியே. சரி, நான் பாத்துக்கிறேன். அப்ப போய் உடனே வண்டி கொண்டாங்க. சரியா? எனக்கு குழந்தை பிறக்க போகுது, இப்போ வர முடியாதுன்னு எழுதி அனுப்ப கூடாதா? குழந்தை எனக்கு பிறக்குதுன்னா யாராவது நம்புவாங்களா? குழந்தை மாதிரி பேசுறீங்க, தைரியமா இருக்கு. இன்னிலிருந்து எப்படியாவது ஒரு 6 மாசம் நாளை எண்ணிக்கிட்டே என்ன நேர்ல பார்க்காத ஒரு குறையை தவிர வேற எந்த குறையும் எனக்கு வராது. அது ஒண்ணு போதுமே. இது எதுக்கு பாக்கியம்? இந்த பெட்டி விஷயமா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இது இங்கேயே இருக்கட்டும், பத்திரமா பாத்துக்க. இது பாருங்க, நீங்க ஊருக்கு போறது மாமா கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க. எப்படி? சரிதான். அன்னைக்கு என்ன நடந்தது ஞாபகம் இருக்குது இல்ல? நல்லா இருக்கு. அதை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கலாமா?
பேரன் பிறக்க போறான்னு தெரிஞ்சதுமே அவர் கோவமெல்லாம் பறந்து போயிடும். வேணும்னா நீங்க பாருங்களே, நம்ம செல்வம் அங்கேதான் பிறக்க போறான். எங்களை தேடிவிட்டு நீங்க அங்கேதான் வர போறீங்க. பாக்கியம், நீ நினைக்கிறது என்னவோ ரொம்ப பிரமாதமா தான் இருக்குது. ஆனா நடக்கிறது எங்க அப்பா கையில இருக்குது. முதல்ல பணத்தை வச்சுக்கோ. முதல்ல கடிதாஸ் படிச்சு சொல்லுங்க அண்ணா. என்ன எழுத்துது? ஓ, இதான் கண்ணாடி வேணுங்கிறது. தெரியல, வேற வயசாகி போச்சு பாரு. என்ன ஆசை பாக்கியத்துக்கு உன்னத்தான் எழுதியது, உன்னை விட்டு பிரிஞ்சு இங்கே வந்ததுல இருந்து சதா உன் நினைவுதான். ஆபீஸ பையில எடுத்து வச்சா, ஆபீஸ பையில எடுத்து வைக்கிறதா? ஓஹோ, ஆபீஸ் பையில எடுத்து வச்சா அதுல சின்னஞ்சிறு குங்கும பொட்டும் சீவி முடித்த கூந்தலிலே மல்லிகைப்பூ நீ வச்சுக்கிட்டு நீ சிரிக்கும் சின்னஞ்சிரிப்பும் உன் முகமும் தான் நிக்குது. பாக்கியம், கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா என்ன தேத்தத்தான் இங்க ஆள் இல்ல. நாளை நான் தான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆறாரோ பாட நான் வந்து சேருகிறேன். உடம்பை பத்திரமா பார்த்துக்க. சன்னியாசி உனக்கு உற்ற துணையா இருப்பார். இப்படிக்கு உன் அத்தான். என்னம்மா, என்னமோ இருக்கிறிய? இல்லைண்ணா, வரிக்கு வரி என்ன பத்தி தான் எழுதிருக்கிறாரே தவிர அவரை பத்தி ஒரு வரி கூட எழுதலையே. வேளா வேலைக்கு சாப்பிடுறாரா, சனி புதன்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாரா, ஒண்ணுமே இல்லையே. ஐயோ ஐயோ, அவரை பத்தி தானம்மா பூராவும் எழுதிருக்காரு. மறந்துடாம அத்தானுக்கு உடனே கடிதாஸ் போட்டுடுங்க. சரியா போச்சு, நான் மறப்பனா? வரட்டுமா? மீனாட்சி, எங்க உண்டு இந்த அநியாயமா அக்கிரமமா? என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? அன்னைக்கு உன் புருஷனை கூப்பிட்டு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். அள்ளிக்கிட்டே இருந்து மூர்த்தியை பீடான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு இவன் சிரிச்சுக்கிட்டாலையான். அவங்க உறவை வெட்டி எறிடான்னு ரெண்டு பேரையும் கோந்து போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். அவசரப்படாதீங்க, உங்க மனசு போடாம அவரை நான் நடக்க சொல்றேன். அள்ளி ஒழியணும், தம்பி இங்க வரணும், அவ்வளவுதானே. அதுக்கு நானாச்சு. சபாஷ் மீனா, நியாயமா பார்க்க போனா நீதான் அவங்க எழுத்துல தாலி கட்டி இருக்கணும். என்னமோ அவசர போட்டுட்டேன். இந்த பாரு, மூர்த்தி பைய பட்டாளத்துக்கு போயிருக்கிறான். இந்த அள்ளிக்காக அடிக்கடி அவன் பணம் வந்து உன் புருஷன் பேருக்கு அனுப்புறானா. இந்த பணம் அவ கையில போய் சேராதபடி என் கைக்கு திருப்பிக்கிறேங்க. நீ என்ன செய்வியோ? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன நீ அதையே சொல்லிக்கிட்டு? ஓஹோ, இன்னும் கொஞ்ச நேரம் நான் சும்மா தான் நீ பாக்கெட்டுக்குள்ளார கைய விட்டுருவேன். இந்த நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இந்த 10 ரூபாய் எடுத்துட்டு போய் முதல்ல அந்த அரிப்பை பாத்துக்க. அப்ப நான் வரட்டுங்களா? இன்னும் பணம் இல்ல. ஏய், நீ எனக்கு பொண்டாட்டியா வந்திருக்கவே படாதீ. ஊர்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இப்பதான் என்ன சொல்றாங்க? ஜப்தி பண்ணி வீட்டை புடுங்க புள்ளைக்கு கையாளுதானே நீரு. கோபம் வரது பாட்டு. நானா சொல்றேன், ஊர்ல அப்படி சொல்லிக்கிறாங்க. யோ, ஏயா ஊர்ல தான் இருக்கிறீரா? எங்கயா வீட்டு பக்கத்திலே காணோம்? ஏயா நான் சொன்ன காரியத்துல எந்த வீட்டில் வச்சிருக்கிற? யோ, இருடாது, இதான் ரெண்டு பேரும் கல்லா மாறிட்டீங்களா? இத பாருயா, நீ கல்லா மாறினாலும் சரி கட்டையா மாறினாலும் சரி, நான் ஒண்ணும் சும்மா விட மாட்டேன். இந்த பாரு, அண்டி மாட்டு பத்திரத்தோட நான் வந்திருக்கேன். இதை அப்படியே கோர்ட்ல போட போறேன். பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் உங்க விஷயமா தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, தம்பி கிட்ட இருந்து இன்னைக்கு தான் பணம் வந்தது. அதை கொண்டு போய் இந்த பொண்ணு கையில கொடுக்காம என் கையில இப்பதான் கொடுத்தாரு. இதத்தானையா நான் செய்ய சொன்னேன். இந்த பாரு, இப்பதான் நீ தப்பிச்சு. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கேளுங்க. நல்ல காரியத்தை செய்து ஏன் மூஞ்ச மூணு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்? அருமையா கலகலப்பா இருக்கவனா? எச்ச இல்லைங்களா? கலகலப்பா இருக்கு. இந்த பாருமையா, என்ன வெத்த மகமாயி இருக்கும் போது நாம் எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லையா? நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? அந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லாதீங்க, கொஞ்சம் மாத்தி சொல்லு. நல்ல தமாஷான மனுஷையா நீ. ஐயோ ஐயோ, இந்தாமா. யோ,
என்ன அப்படி முடிக்கிற? அது 100 ரூபா நோட்டு தான் ஐயா. ஐயா உமக்கு 60 ரூபா சம்பளம் போச்சு, மேற்கொண்டு 40 ரூபா இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு ரெட்டா சந்தோஷம் கொண்டாடுங்க. அதுக்காக தான் நான் கொடுத்தேன். இந்த பாருயா, அந்த பொண்ணை விரட்டிட்டு நம்ம பயலுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ண போறோம் பாரு. எந்த பையன்? நம்ம பயலுக்கு ஐயா தம்பி தம்பி கல்யாணம் பண்ண போறோம்ல. அப்போ உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கு நான் கோடி வாங்கி தரேன். இன்னொன்னு, பயகிட்ட இருந்து வர்ற பணத்தை எல்லாம் நல்லபடியா கணக்கு எழுதி வை. அவன் வேற வந்து சத்தம் போட போறான். நான் பாத்துக்கிறியா? இப்ப நான் போகும்போதே மொட்டை கோவரத்தானுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போறேன். வெங்கடாதிபதி, கால வித்தியாசமடா. நல்லதை செய்யணும்னா எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு சண்டை, எவ்வளவு சச்சரவு. காரணா கொடுக்காத கருமி பச்சை நோட்டை ஒன்ன கொடுத்துட்டானே. என்னையா நிக்கிறீரு? பல்ட்டி அடிக்க தோட்டியா? கடைவீட்டுக்கு போவோம். நீ புறப்பட்டாச்சல்ல, வெடிஞ்சு போச்ச. புறப்படு. அப்பா எனக்கு அது வாங்கி தரேன். இங்க இருந்து அடிச்சாச்சு அங்க போய் விழுந்துருவோம். ஆள பாரு. ஐயோ, ஒன்ன காணமே. இதான் கடைசி வாக்கிங் போல் இருக்கு. அனந்த சயனம், ஆழ்ந்த நித்திரை. உழைத்து ஓய்ந்தவன் எப்படி படுத்தாலும் நிம்மதியாக தூங்குகிறான். உழைப்பின் பெருமையே பெருமை. ஆடல் பாடல்கள் தான் கலை என்று எண்ணி இருந்த என் கண்களை திறந்து விட்டது இவரது தூக்கம். இனி இவரே என் குரு. உட்காருங்க சார். எங்க போகணும்? இனி நான் எங்கே போவது? தாங்கள் தான் குரு. என்னை தங்களுடன் சேர்த்துக் கொண்டு உழைப்பு கலையை ஊட்ட வேண்டும் அன்பர். கலையாவது கொலையாவது, இது என்ன ஏழம் கலை? ஏப்பா, நீ என்ன சொல்ற? என்ன மாதிரி ரிக்ஷாக்காரன் ஆகணுங்கிறியா? உன் உடம்பு தாங்குமா? முயற்சியுடைய ஒரு இகழ்ச்சி அடையா. அப்ப உட்கார். தாங்கள் உட்கார வேண்டும். நான் அப்படியா? அடிச்சு விடு, அடிச்சு விடு. உட்கார். அன்பரே, என்ன துண்டா? பழக்கம் இல்ல. ஏய், கடுதாசி தான் போடல. பணமாவது அனுப்பக்கூடாதான் தம்பி? பணமாமா முக்கியம். எப்பவும் இப்படி இருக்க மாட்டார். என்னன்னு தெரியலையே. அவர் பெரிய வீட்டு பையன். அவங்க எல்லாம் அப்படித்தாம்மா. நீ இருக்கிற இந்த நிலைமையில நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்னம்மா அப்படி சொல்றீங்க? அவர் என் கணவர். அந்த உறவெல்லாம் உள்ளவங்களுக்கு தாம்மா. நம்ம போற ஏழைங்களை யாரு கவனிக்க போறா? உலகம் புரியாத பொண்ணா இருக்கிய நீ. நீ என்ன அவருக்கு அத்தை பொண்ணா இல்ல அம்மா பொண்ணா? தினமும் கடுதாசி போட்டு விசாரிக்க. அண்ணா, அவர் தான் அனுப்பிச்சிருப்பாரு. உள்ள பணம் இருந்தாலும் இருக்கும். நீங்களும் உங்க வாடகை எடுத்துக்கலாம். பைத்தியக்கார பொண்ணா இருக்கியம்மா. பணத்தை யாராவது பார்சல்ல அனுப்புவாங்களா? உனக்கு பிரியமா ஏதாவது வாங்கி அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருக்கும் தம்பி. அப்படியா? இதுல கடிதாசி இருக்கும். பிரிச்சு படிச்சு சொல்லுங்களேன். பட்டாளத்திலிருந்து தம்பி உடுப்புல வந்திருக்கு. துணியெல்லாம் முதல்ல அனுப்பிட்டு பின்னால வருவாரு போல் இருக்கு. இல்லம்மா. என்னன்னா? ஆள் இறந்துட்டா தான் பட்டாளத்திலிருந்து உடுப்பு வரும். என்பார், நீதி என்பார், தரமென் சரித்திரத்தை சான்று சொல்வார். தாயன்பு பெட்டகத்தை சந்தியில் எரிந்து விட்டு
தன்மான வீரர் என்பார், மர்மமாய் சதி புரிவார், வாய் பேசாபலைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார். கர்மவினை என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார். கர்மவினை என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. அச்சக் 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 அச்சக். அம்மா, திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. என்னாடு உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னாளை உண்டாக்கணும். என்னாடும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னாளை உண்டாக்கணும். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நத்திரி தத்தி நத்திரி திட்டி நத்திரி தத்தி நத்திரி தாந்து நத்திரி தத்தி நத்திரி திட்டி நத்தடித்தான். தாந்து நத்தடி தத்தடி நத்தடி 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 திட்டடி நத்தடி தாந்து நத்தடி திட்டடி நத்தடி நத்தடி திட்டடித்தான். பொதுநலம் பேசும் புண்ணியவான்களின் போக்கினில் அநேக வித்தியாசம். பொதுநலம் பேசும் புண்ணியவான்களின் போக்கினில் அநேக வித்தியாசம். புது புது வகையில் புலம்புவதெல்லாம் புவியை மயக்கும் வெளிவேஷம். அந்த பொல்லாத மனிதர் சொல்லாமல் திருந்த நல்லோரை எல்லோரும் கொண்டாடணும். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. தாந்து நக்கடி தக்கடி நக்கடி 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 தக்கடி நக்கடி தாந்து நக்கடி தக்கடி நக்கடி 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 தான். கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு. கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு. கண்ணில்லாதார் கவலை நீங்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு. பழங்கதைகளை பேசி காலம் வீணாச்சி கையாலை முன்னேற்றம் கண்டாகணும். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நாம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. தாந்து நக்கடி தக்கடி நக்கடி 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 தக்கடி நக்கடி தாந்து நக்கடி தக்கடி நக்கடி நக்கடி தக்கடி தான். அச்சக் அம்மா, ஐயோ சொல்லுது அப்பா. நாடி தளர்ந்தவங்க ஆடி நடப்பவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க. நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க. பாடி கனத்தவங்க தாடி வளர்த்தவங்க பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க. பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க. படிப்பவங்க வீடு குடிப்பவங்க பொடி பசங்க பெரும் போக்கிரிங்க. படிப்பவங்க வீடு குடிப்பவங்க பொடி பசங்க பெரும் போக்கிரிங்க. இன்னும் பொம்பளைங்க அம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா. நம்ம வாழ்க்கை கிடக்குது ஓட்டோரமா.
வண்டியை உருட்டி வறுமையை விரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்றாகணும். நம்ம வண்டியை உருட்டி வறுமையை விரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்றாகணும். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. என்னாலும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னாளை உண்டாக்கணும். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. நாந்து நச்சடி தச்சடி நச்சடி 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 நாந்து நச்சடி தச்சடி நச்சடி நச்சடி